கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு சாமி உங்கள் யாவரையுமே ஆசீர்வதிப்பாராக. நல்லா பாருங்கள், இயேசு சாமி ஒரு வார்த்தை சொல்கிறாரு, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் சமாதானமாய் ஆவார்களாம். அப்போ பாருங்கள், உலகத்தில் மனுஷனுக்கு யாரால பிரச்சனை? சத்துருவால் தான் பிரச்சனை. சரிங்களா? இப்போ சத்ருனா நம்மளை புரிஞ்சிக்காதவங்க, நம்மளை சரியாக நம்மளை தெரிஞ்சுக்காதவங்க, நம்மளுடைய கேரக்டர் புரிஞ்சுக்காதவங்க நமக்கு விரோதமாக நிற்பாங்க. ஆனால் பைபிளில் இயேசு சாமி சொல்லிக்கிற அதிசயமான ஒரு ரகசியம் என்னன்னா, நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் உன் சத்துரு என்ன பண்ணுவானா? உன் கூட சமாதானத்துக்கு வந்துடுவானா. பொதுவாக உலகத்தை என்ன சொல்லுவான்? என் சத்துரு வெக்கப்படணும், என் சத்துரு எங்கெங்கேயோ ஓடி போகணும், என் சத்துரு காணாமல் போகணும்னு சொல்கிறான், எதிரி காணாமல் போகணும் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இருப்பாங்க, ஒருவனுடைய வழிகள்லாம் வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் நான் வாழ்கிற வாழ்க்கை, நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை பார்க்குற நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு தூங்க போகிறீங்க, அது 24 மணி நேரத்தில் நீங்கள் முடிச்சுக்க நேரம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் வாழ்க்கை எப்படி நடக்குது, இதெல்லாம் கடவுளுக்கு பிடிக்கிற மாதிரி இருந்தால் உனக்கு சத்துருவே வரமாட்டாங்களாம், அவன் சமாதானமாக வருவாங்களாம். உண்மைன்னு சொல்கிறேங்க. உலகத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு விரோதமாக இருக்கிறவன் நாசமாக போகணும்னு அழிஞ்சுன்னு நினைப்பாங்க. இந்த இயேசு சாமி சொல்கிறாரு, அவர் அன்பு என்னன்னா, இயேசு சாமியவே காத்து போனவங்களை பார்த்து சொல்கிறாரு, இவங்களை மன்னிங்கன்னு சொல்லி மன்னிச்சார். அதான் இயேசு சாமியோட உண்மையான அன்பு. அன்பில் தான் இயேசு சாமி நம்பர் 1 தெய்வமாக இருக்கிறார். அன்பு. இந்த உலகத்தில் காவு வாங்குகிற இந்த உலகத்தில் தன்னையே காவாக ஜீவனையே உயிரை கொடுத்து மனுஷன் நேசித்த ஆண்டவர் சொல்கிறாரு, அவருக்கு பிரியமாக நம்ம வாழ்ந்தா சத்துருக்கள் எல்லாம் நமக்கு சமாதானமாய் வருவார்கள். ஆனால் வானமல்ல சேனமில் பொல்லாத ஆவிகளும் போராட்டம் உண்டு தான். அதுக்கு ஆண்டவர் யுத்தம் பண்ணுவார். நம்ம பிரியமாக இருக்க அதாவது ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்போது அவங்களை விட்டு ஓடி போகும். அப்போ அந்த வானமல்ல சேனம் பொல்லாத ஓடி போகிறதுக்கு தேவனுக்கு கீழ்ப்படுதுன்னா அவர் பிரியமாக வாழ்றது மட்டும்தான். இதுதாங்க எல்லா நன்மையும் நம்ம கொண்டு போகிறோம். இப்படி வாழ்ந்தோம்னா உலகத்தில் நம்மளை போல் அதிர்ஷ்டசாலியும் பாக்கியவான் யாருமே கிடையாது. யார்ட்டையும் கையேந்தி கெஞ்சணும் அவசியமும் கிடையாது. சரிங்களா? இதை பார்க்குறவங்களை ஆண்டவர் இயேசுப்பா ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம்.